வணக்கம் நண்பர்களே, இப்போ பார்க்குறது பாருங்கள். இந்த ஏஇபிஇ அப்படி போட்டுக்கிட்டேன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறதா. ஸ்கூல்லலாம் ரெஸ்ட் ரூம் போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து இப்போல்லாம் முதல்ல என்ன பாத்ரூம் சொன்னோம், டாய்லெட் சொன்னோம், இப்போ ரெஸ்ட் ரூம் சொல்கிறோம். இப்போ ரெஸ்ட் ரூம்ங்கிறது அமெரிக்கன் இங்கிலீஷு. அதுக்கு என்ன இங்கே பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் லூ அப்படின்னு சொல்லணும். அடுத்து ஸ்னீக்கர்ஸ் அப்படின்னா தேடுபவர்கள், இங்கே வந்து ட்ரெயினர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ட்ரக் அப்படிங்கிறது நம்ம லாரின்னு சொல்கிறோம். நம்ம என்ன செய்யணும்னா நம்ம ரெண்டுமே இந்தியர்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணுறோம். ட்ரக்கு லாரி ரெண்டுமே பயன்படுத்துகிறோம். அதுமாதிரி கேபு டாக்ஸி அப்படி சொல்லியிருக்கு. இந்த கேபு டாக்ஸி பார்த்தா இந்த மேக்ஸி கேபுன்னு வேன்லலாம் போட்டிருக்கோம், டாக்ஸிங்கிறதும் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணோம். அப்புறம் ஃபேஸட் அப்படிங்கிறது டேப்பு, அதாவது கைகள் ஒரு குழாய் தண்ணி வர குழாய் வந்து ஃபேஸட்டு, அங்கே டேப்புன்னு சொல்கிறோம். பாருங்கள், அப்பார்ட்மெண்ட்டு ஃப்ளாட்டு இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம ரெண்டுமே பயன்படுத்துகிறோம். அப்பார்ட்மெண்ட்டையும் யூஸ் பண்ணுறோம், ஃப்ளாட்டையும் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், ஸ்டவ்வுன்னு சொல்கிறோம், குக்கர்னு கொடுக்குறாங்க. அப்போ ஸ்டவ்வுங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம்னா மொத்தமாக அடுப்பு எறிகிற இடம்லாம் சேர்த்து சொல்கிறோம். குக்கருங்கிறத நம்ம அரிசி வைக்கிறது நினைக்கிறோம். ஆக்சுவலாக ரெண்டுக்கும் இதான் வித்தியாசம். அப்புறம் பாருங்கள், எரேசர் ரப்பர். இது வந்து இன்றைக்கி இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைங்க பூரா எரேசர்னு சொல்கிறாங்க, தமிழ் மீடியத்தில் போய் ரப்பருங்கன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ரெண்டுமே ஒன்று தான், ஒரே இப்படி தான். அடுத்து எலிவேட்டர் அப்படி சொல்கிறோம். எலிவேட்டர் அப்படியே லிஃப்ட்டு. அப்போ நமக்கு வந்து தெரியும், இப்போ எல்லாமே யூஸ் பண்ணுறது நம்ம எலிவேட்டர் லிஃப்ட்டு தெரியும். அடுத்து ஃப்ளாஷ் லைட்டு. ஃப்ளாஷ் லைட்டுங்க என்னென்னா இங்கே டார்ச் அப்படிங்கிறதே அதுக்கான இது. கேஸ் ஸ்டேஷன், இங்கே எதுனா பெட்ரோல் டீசல் நம்ம பங்கு போடுறோம் இல்லையா, அதுதான் இந்த இதுக்கு உண்டான இது. இது எதுலன்னா உங்களுக்கு டிஎன்பிசியில் நிறைய கேட்குறாங்க. ஸ்கூல்ஸ்லேயுமே வந்துட்டு வேர்டு அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கும் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்க்கும் வேர்டு அப்படி சொல்லி கேட்குறாங்க. இதை கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.